அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கடந்த ட்வின்ஸ் டிவியிலே எங்களுடைய உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே போட்டியிடப் போகின்ற பல வேட்பாளர்களை நாங்கள் நேர்முகத்திலே எடுத்து எங்களுடைய கழகத்தினூடாக எங்களுடைய மக்களுக்கு பல்வேறு விதமான தெளிவுகளை நாங்களும் கொடுத்திருந்தோம், அவர்கள் வாயிலாகவும் நாங்கள் பெற்றிருந்தோம். இதிலே இன்றைய நாள் எங்களோடு வந்து இணைந்திருக்கிறார் கலிஃபத்துல்லா, முன்னாள் நகர சபை உறுப்பினரும் இந்நாள் ஐக்கிய மக்கள் சக்தியினூடாக வேட்பாளராக களமிறங்கியிருக்கின்ற கௌரவ கலிஃபத்துல்லா அவர்களை நாங்கள் இந்த நிகழ்ச்சியிலே இணைக்க காத்திருக்கிறோம். நிறைய விடயங்கள் சம்பந்தமாக நாங்கள் பேச காத்திருக்கிறோம். எங்களுடைய பார்த்து கொண்டிருக்கிற நேயர்களுக்கு தெரியும், நாங்கள் எந்த பாரபட்சமும் இல்லாமல் எங்களுடைய உறுப்பினர்களோடு, முன்னாள் உறுப்பினர்கள் மற்றும் இந்நாளிலே வேட்பாளராக களமிறங்கியிருக்கின்ற பல்வேறு நபர்களோடு நாங்கள் நேரலையூடாக பல்வேறு அவர்கள் திக்குமுக்காடக்கூடிய பல்வேறு கேள்விகளை நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இதற்கான காரணம் என்னவென்றால், உண்மையிலே ஆளுமையுள்ள தலைமைத்துவங்கள் எங்களுடைய கினியா நகர சபையை சென்றடைய வேண்டும் என்ற அந்த உன்னதமான உயரிய நோக்கத்திலே நாங்கள் இந்த நிகழ்ச்சியினை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே எங்களுடைய வேட்பாளர் கலிஃபத்துல்லா அவர்களை எங்களுடைய நிகழ்ச்சியின் சார்பாக நாங்கள் வரவேற்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆமாம், இன்றைய நாள் நீங்கள் எங்களுடைய நிகழ்ச்சி தொகுப்புக்கு வந்திருக்கிறீர்கள். உங்களை பற்றிய சிறிய அறிமுகத்தை நீங்கள் மக்களுக்காக தெரிவிக்கிறீர்கள். உண்மையில் இதை பார்த்து கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை எனது சலாத்தை தெரிவித்துக் கொண்டு, நான் முகமது அலி கலிஃபத்துல்லா. இப்பொழுது நான் மஹ்ரூப் நகர் கிராமத்தில் வசித்து வருகின்றேன். 1976ஆம் ஆண்டு 1ஆம் மாதம் 25ஆம் தேதி பிறந்த நான் இந்த பிரதேசத்திலே வாழ்ந்து இப்பொழுது திருமணம் முடித்து 2 பிள்ளைகள், அவர்களும் திருமணம் முடித்திருக்கிறார்கள். அந்த வகையிலே ஆரம்ப காலத்திலே இருந்து, நான் சிறிய வயதிலே இருந்து சமூக பணி என்றால் எனக்கு விருப்பமான ஒரு விடயம். ஆரம்பத்திலே நான் சாலியா டீச்சருடைய ஆரம்ப நேசரினுடைய 1வது மாணவன். அந்த காலத்திலே நான் எங்களுடைய ஆசிரியருடைய வேண்டுகோளுக்கு இணங்க வீடுகளுக்கு சென்று மாணவர்களை கூட்டி வந்து பாட்டு படித்து அவர்களுக்கு திரிப்போசாமா அந்த உருண்டைகள் கொடுத்து அவர்களோடு விளையாடிய அந்த காலத்திலே இருந்து இதுவரையும் பாடசாலைக்கு சேர்ந்து அதுக்கு பிறகு விலகி திருமணம் முடித்து தொடர்ச்சியாக ஊரினுடைய என்ன விடயங்கள் நடந்தாலும் அதிலே பங்கு பெற்றி பொதுவாக சமூக பணி என்றால் எனக்கு ஒரு ஆர்வமான ஒரு விடயம். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இந்த சமூகத்துக்காக பணி செய்து கொண்டிருக்கின்றேன். அந்த வகையிலே தொடர்ச்சியாக ஒரு 6 வருடத்துக்கு மேல் ஆடியஸ் தலைவராக இருந்து அதற்கு பிற்பாடு 2018ஆம் ஆண்டு நடைபெற்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே அண்ணல் நகர் வட்டாரத்தில் அதிகூடிய வாக்குகளை பெற்று கௌரவ உறுப்பினராகவும் இருந்திருக்கிறேன். இப்பொழுதும் நான் ஐக்கிய மக்கள் சக்தி கட்சியின் ஊடாக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் இம்ரான் மஹ்ரூப் அவர்களுடைய விருப்பத்தின் பேரில் அவருடைய கட்சியிலே வேண்டுகோளுக்கு இணங்க இப்பொழுது அண்ணல் நகர் வட்டாரத்திலே நான் இந்த தேர்தலிலே போட்டியிடுகின்றேன். ஆமாம், கௌரவ முன்னாள் உறுப்பினரும் இந்நாள் வேட்பாளருமான கௌரவ கலிஃபத்துல்லா அவர்களே, நீங்கள் கூறியிருந்தீர்கள் உங்களுடைய ஆரம்ப பள்ளி முதல் இந்த மக்களுடைய சேவையே உங்களுடைய நோக்கம் என்பதாகவும், அதாவது இந்த மக்கள் சேவையை நான் மேம்பட செய்ய வேண்டும், இது மௌத்து வரைக்கும் இருக்க வேண்டும் என்ற அந்த அவாவிலே நீங்கள் மக்கள் சேவையில் இருப்பதாக எங்களுக்கு தற்போது தெரிவித்திருந்தீர்கள். அந்த வகையிலே சமூக சேவை எனும் அந்த விடயத்திலே நீங்கள் ஆரம்ப காலத்திலிருந்தே இருந்து வருகிறீர்கள். அதன் பிற்பாடு நீங்கள் ஆர்டிஎஸ்ஸிலே இருந்ததாக குறிப்பிட்டீர்கள். அவ்வாறான நிலைமைகள் இருக்கின்ற பொழுது சமூக சேவையினூடாகவே நீங்கள் தொடர்ந்து செல்லக்கூடிய வாய்ப்பு இருந்ததல்லவா? ஏன் நீங்கள் இந்த அரசியலை தெரிவு செய்ததன் நோக்கம் என்ன? உண்மையிலே என்னை பொறுத்தவரை ஒரு சமூக பணியை என்னால் இயன்றவரை நான் செய்ததாக கூறியிருந்தேன். உண்மையில் அரசியலுக்கு என்னால் உண்மையிலே வர வேண்டிய ஆசை எனக்கு அந்த வேளையில் இருக்கவில்லை. உண்மையிலே அந்த 2018ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலிலே இந்த பிரதேசத்திலே பல சட்டத்தரணிகள், அதே போல உயர் பதவிகளில் இருப்பவர்களெல்லாம் இவ்வாறான ஒரு தேர்தல் நடைபெறப் போகின்றது, இதில் நீங்கள் போட்டியிடுவீர்களா என்று கேட்கின்ற பொழுது அந்த நேரத்தில் யாரும் முன்வராத காரணத்திலே தான் எனக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைத்திருந்தது. உண்மையிலே என்னை பொறுத்தவரை சமூக பணி என்பது உண்மையிலே அல்லாஹ்வுக்காக வேண்டி, எங்களுடைய மறுமை வாழ்வுக்காக வேண்டி செய்கின்ற ஒரு பணி. அந்த பணியை நான் தொடர்ச்சியாக செய்திருந்தாலும் உண்மையில் அரசியல் பயணம் என்பது உண்மையிலே இந்த சமூக பணியை மென்மேலும்
கொண்டு செல்வதற்கு உண்மையிலே சமூக பணி என்பது சிறிய சிறிய விடயங்களை செய்து கொண்டிருந்தாலும் ஒரு கூடிய விடயங்களை ஒரு பொதுவாக சொல்லப்போனார் குடிநீர் வசதிகள், அதே போல தண்ணீர் வசதிகள், வீதி அமைப்பது, மின்விளக்குகள் பொருத்துவது போன்ற பல்வேறுபட்ட விடயங்கள், வடிகால் அமைப்பது போன்ற பல்வேறு விடயங்கள் இந்த அரசியல் ஊடாக செய்வதற்கு முடியும். அந்த வகையிலே தான் நான் செய்து கொண்டிருக்கின்ற சின்ன விடயங்களை பெரிய அளவிலே செய்வதற்கு அரசியல் ஒரு பலமாக தேவைப்பட்டது. அந்த அவ்வாறு நீங்கள் குறிப்பிடுவதானால், அதாவது தற்சமயம் கூட நிறைய அரசு சார்பற்ற நிறுவனங்கள் ஊடாக பல்வேறு அபிவிருத்தி திட்டங்களையும் பல்வேறு மக்களுக்கான நிவாரண பொதிகளையும் வழங்கி கொண்டிருக்கின்றவர்கள் உங்களை போன்று நாளை அவர்களும் ஒரு ஆசை கொள்ளலாம் அல்லவா? அரசியலுக்குள் நாங்கள் போனால் இந்த சேவைகளை செய்துவிட முடியும் என்ற அந்த ஆசை வரக்கூடிய நிலைப்பாடு வரும் அல்லவா? ஆகவே இந்த விடயத்துக்கு பொது சேவை செய்தால் அரசியல்வாதி ஆகிவிடலாம் என்ற அந்த கருத்துக்கு நீங்கள் ஒரு வித்திட்டவராக இருக்க அப்படியா சொல்ல வாரீங்க? இல்லை, உண்மையிலே எல்லோரும் எவ்வாறு நினைப்பதல்ல. உண்மையிலே ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஆசைகள், எண்ணங்கள் இருக்கிறது. என்னை பொறுத்தவரை நான் அவ்வாறான நிலைமையில் வரவில்லை. நான் செய்து கொண்டிருந்த அந்த சமூக பணியோடு எனக்கு இன்னும் கூடுதலாக செய்வதற்காக வேண்டிய இந்த அரசியலுக்கு வர வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டதே தவிர, நான் இந்த நிறுவனங்களால் பொதிகள் கொடுக்கவும் இல்லை, பொதி கொடுத்து கொண்டும் இருக்கவில்லை. நிறுவனங்கள் எந்த ஒரு நிறுவனத்தோடும் நான் தொடர்பும் இல்லை. என்னாலான தனிப்பட்ட முறையிலான எனது சொந்த பந்தங்கள், நண்பர்களுடைய உதவியின் ஊடாகவே நான் பல்வேறுபட்ட அவ்வாறான உதவி பணிகளை செய்திருக்கிறேன். என்னை பொறுத்தவரை நான் அவ்வாறான நிலைமையில் இல்லை. ஆனால் உண்மையிலே இவ்வாறு நீங்கள் கூறுவது போல பலர் நினைக்கிறார்கள். உண்மையிலே கடந்த காலங்களில் இந்த அரசியல் போக்குகளை பார்க்கின்ற பொழுது, அதாவது ஆரம்பத்திலே ஒரு ஆட்டுப்பைப்பையோ அல்லது ஏதோ ஒன்றோ ஒரு 10 கிலோ அரிசி பேக்கையோ அல்லது ஒரு 10 பல்பையோ கொடுப்பதன் மூலமாக இந்த மக்களுடைய ஒட்டுமொத்த அபிலாசைகளையும் நிவர்த்தி செய்ய முடியும் என்ற அந்த நம்பிக்கையோடு இவர்கள் களத்திலே வந்து குதித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு எதிர்கால திட்டங்கள் பற்றியோ அல்லது கிண்ணியா நகர சபையினுடைய வருமானம், செலவீனங்கள் இவைகள் பற்றியோ எந்த விதமான ஒரு அபிப்பிராயம் இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட அளவு மக்களுக்குரிய சேவைகளை செய்துவிட்டு இந்த அரசியலை கையாளலாம் என்ற அந்த விடயத்தை கொண்டு வருகிறார்கள். நிச்சயமாக உண்மையிலே அழகான ஒரு கேள்வி. உண்மையிலே நீங்களும் என்னோடு கௌரவ உறுப்பினராக நகர சபையில் இருந்த ஒருவர், நானும் 5 வருடம் இருக்கிறேன். உண்மையிலே நகர சபையை பொறுத்தவரை நம்ம இருந்தவர்கள் என்பதனால் அதனுடைய விடயங்கள் தெரியும். 5 வருட காலத்திலும் நாம் எவ்வாறு எந்த பணங்கள் எங்களுக்கு வழங்கப்பட்டது, நாங்கள் என்ன செய்திருக்கிறோம் என்ற விடயம் உங்களுக்கும் தெரியும். உண்மையிலே நகர சபை உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்காக லட்சக்கணக்கிலே பணம் செலவழித்து பொதிகள் கொடுத்து பொருட்கள் கொடுத்து தேர்தல் கேட்கிறார்கள் என்று நினைக்கின்ற பொழுது உண்மையிலே கவலையாக இருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், கிண்ணியா நகர சபையை பொறுத்தவரை நகர சபையிலே உள்ளூராட்சியினுடைய அதிகாரம் எவ்வாறு என்றால், வருகின்ற அந்த உள்ளூராட்சிக்குள்ளே இருக்கின்ற வருமானங்களை வைத்துத்தான் இப்பொழுது அந்த சபை சென்றது. அந்த காலத்திலே இப்பொழுது மிகவும் கடினமான நிலைமையிலே சபை சென்று கொண்டிருக்கிறது. காரணம், 80 பேர் கெசுவலாக வேலை செஞ்சவர்களை அவர்களை நிரந்தரமாக்கி சபையினூடாக அந்த சம்பளத்தை கொடுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் வந்திருக்கிறது. அதே போல பல்வேறுபட்ட திட்டங்கள் இப்போது இடைநிறுத்தப்பட்டிருக்கிறது. எனவே அந்த வகையில் என்னை பொறுத்தவரை இவ்வாறு சின்ன சின்ன விஷயங்களை செய்துவிட்டு நீங்கள் கூறுவது போல 10 கிலோ 5 கிலோ அரிசியை கொடுத்து விட்டது அல்லது சின்ன ஒரு பல்பை போட்டு விட்டு இந்த அரசியலுக்கு வந்து நான் சாதிக்க போகிறேன் இந்த அரசியலினூடாக உள்ளூராட்சி மன்றத்தினூடாக கிண்ணியா நகர சபையிலே என்பதை நினைக்கின்ற பொழுது எனக்கே மற்றவர்களை பார்க்கின்ற பொழுது கவலையாக இருக்கிறது. இருந்தாலும் அல்லாஹ் நாடியவர்களுக்கு ஆட்சி அதிகாரம் நீங்கள் கூறிய விடயத்தின்படி, அதாவது நீங்கள் அரசியலில் ஏற்கனவே உறுப்பினராக இருந்தவர், ஆகவே அதன் பிற்பாடு ஏற்பட்ட அந்த இடைவெளி காலம் உள்ளது அல்லவா? அந்த காலத்திலே நீங்கள் மக்களுக்கான சேவைகளோடு இருந்தீர்களா அல்லது அரசியலை மட்டுமே எதிர்பார்த்து கொண்டிருந்தீர்கள்? இல்லை, உண்மையிலே நான் உங்களுக்கு கூறுவேன், சிறிய வயதிலிருந்து எனக்கு சமூக பணி என்றால் உண்மையிலே எனக்கு விருப்பமான ஒரு விடயம், அது சாப்பிடுவது போல் என்று நான் எனக்குள்ளே நினைக்கிறேன். உண்மையிலே நான் 2018ஆம் ஆண்டு தேர்தலிலே வெற்றி பெற்றதன் பிற்பாடு இருந்த 5 வருட காலம் என்னால் முடிந்ததை இந்த வட்டாரத்துக்கு நான் செய்திருக்கிறேன். உண்மையில் அல்ஹம்துலில்லாஹ் அதன் மூலமாக நான் திருப்தி அடைந்திருக்கிறேன். இந்த சமூகத்துக்காக என்னால் இயன்றதை 24 மணித்தியாலும் இந்த சமூகத்தினுடைய குறை நிறைகளை
என்னென்னவென்று தேடி ஓடிக்கொண்டு நான் செய்திருக்கிறேன். அதன் பிற்பாடு இடைக்காலங்களிலும் நான் என்ன இந்த சமூகத்துக்காக என்னால் முடிஞ்சதை நான் செய்து கொண்டே இருந்தேன். அதே போல் உங்களுக்கு 2023ஆம் ஆண்டு உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடைபெறும் என்று நாங்கள் நொமினேஷன் தாக்கல் செய்திருந்தோம். கிட்டத்தட்ட 5-6 மாத காலமாக அந்த தேர்தல் பிற்போடப்பட்டு அந்த கால பகுதியிலும் இந்த சமூகத்துக்கான பணியை செய்து அந்த தேர்தல் இல்லை என்று அறிவிக்கப்பட்ட அந்த 1.5 வருட காலத்துக்குள்ளும் நான் முழுமையாக என்னை எவ்வாறு எனது வட்டார மக்களுக்கும் வட்டார மக்களை தாண்டியும் என்னால் என்னுடைய சமூக பணியை என்னென்ன வழியிலே நான் சொத்து சொல்கம் உழைத்தவன் அல்ல, நான் பரம்பரை அரசியல்வாதி குடும்பத்திலிருந்து வந்தவனும் அல்ல, பெரிய பணக்கார குடும்பத்திலிருந்து வந்தவனும் அல்ல, ஒரு சாதாரண குடும்பத்திலிருந்து வந்த நான் ஒரு சாதாரண தொழிலை ஒரு வைத்தியசாலை ஊழியராக கடமையாற்றி கொண்டிருக்கின்ற நான் அந்த வருமானத்தின் ஊடாக எனது குடும்பத்தையும் சென்று கொண்டு என்னால் முடிந்த அளவு தொடர்ச்சியாக இன்று வரை நீங்கள் கூப்பிட்டிருக்கின்ற இந்த நேரம் வரை இந்த சமூகத்துக்காக என்னால் முடிந்ததை நான் செய்து கொண்டிருக்கிறேன். ஆனால் அரசியலை எதிர்பார்த்து அல்ல. அரசியல் வரும், மீண்டும் வாக்களிப்பார்கள், அதுக்காக செய்கிறேன் என்று இல்லை. என்னால் நான் கூறியது போல எனக்கு அந்த சமூக பணி என்பது என்னில் ஊறியது, ரத்தத்தில் ஊறிய ஒரு விடயம். ஆமாம், நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள் நீங்கள் வைத்தியசாலையில் ஒரு ஊழியராக கடமை புரிபவர் என்று. ஆகவே நாங்கள் அண்ணல்நார் மருப்னார் வட்டாரங்களை பொறுத்த வரையிலே அதிகமான அரசு ஊழியர்கள் தான் தற்பொழுது அரசியல் ஆசை கொண்டு அரசியலோடு பயணிக்க காத்திருக்கிறார்கள் என்று. நீங்கள் ஒரு அரசு ஊழியராக இருக்கிறீர்கள், அதே போன்று பல்வேறு நபர்கள் அரசு ஊழியர்கள் தான் இந்த அரசியலுக்குள் வர இருக்கின்றார்கள். ஆகவே இது அரசு ஊழியர் இந்த அரசியல் என்பதை எவ்வாறு உற்று நோக்குகிறீர்கள்? உண்மையிலே இந்த அரசியல் ஊழியர்கள் அரசியலுக்கு வாரார்கள் என்ற நான் கேட்க வருகிறேன் என்னவென்றால், அதாவது பாடசாலை நிர்வாகத்தை கொண்டு ஒரு அரசியல் நடத்துவது அல்லது ஒரு வைத்தியசாலை நிர்வாகத்தை கொண்டு அரசியல் நடத்துவது, இவ்வாறான அதாவது அவர்களுடைய கடமைகளை சேவையை இந்த அரசியல் மூலமாக சாதிக்க விரும்புகிறார்களா? உண்மையிலே என்னை பொறுத்தவரை நான் இல்லை. என்னை பொறுத்தவரை நான் வைத்தியசாலை ஊழியர் என்பது நான் இந்த வட்டாரத்தை தாண்டி நான் ஒரு திருவண்ணாமலை வைத்தியசாலையெல்லாம் வேலை செய்கிறேன். அதே போல மட்டக்களப்பிலே ஒரு 10 வருடம் இருந்திருக்கிறேன். என்னை பொறுத்தவரை எனக்கு என்னுடைய தொழிலை வைத்து அதே போல வைத்தியசாலையை வைத்து அந்த தொழில் மூலமாக நான் அரச உத்தியோகத்தர் என்ற வகையிலே இந்த அரசியல் செய்வதற்கான எந்த ஒரு தேவைப்பாடும் இல்லை, அதற்கான சந்தர்ப்பமும் எனக்கு இல்லை. காரணம், நான் வேலைக்கு போவேன், வருவேனுடைய வேலைகளை நான் செய்துவிட்டு மாத சம்பளம் எடுத்துக்கொண்டு இருக்கின்ற ஒருவன். ஆனால் நீங்கள் கூறியது போல சிலர் அவர்களுடைய இடத்திருக்கின்ற சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இந்த சமூகத்தை வைத்து அவ்வாறான நிலைமைகளை தனக்காக சாதகமாக ஆக்கி கொண்டு அரசியலுக்கு வர ஆசைப்படுகிறார்கள். உண்மையிலே அதை தனிப்பட்ட ரீதியிலே யாராவதை குற்றஞ்சாட்ட விரும்புகிறீர்கள்? இல்லை, நான் உண்மையிலே தனிப்பட்ட விதத்திலே யாரையும் குற்றம் கூறி பேர் சொல்ல நான் விரும்பவில்லை. நீங்கள் கூறியது போல பலர் இருக்கிறார்கள். பல வட்டாரங்களிலே, எனது வட்டாரத்திலும் கூட பலர் தனக்கு கிடைத்த சந்தர்ப்பத்தை இந்த சமூகத்தோடு பயன்படுத்தி தன்னை அரசியலுக்காக தன்னை அர்ப்பணித்து கொண்டு வெளிவர ஆசைப்பட்டு கொண்டிருப்பதை என்னால் காணக்கூடியதாக இருக்கின்றது. ஆமாம், கிண்ணியா நகரசபையிலே முன்னாள் நகரசபை உறுப்பினராக இருந்து கொண்டிருந்தீர்கள். ஆகவே நீங்கள் கிண்ணியா நகரசபையிலே முன்னாள் தவிசாளர் நலீம் அவர்களுக்கு நீங்கள் தவிசாளராக உருவாவதற்கு முக்கியமான பல பொறுப்புகளில் இருந்தது எங்களுக்கு அறிய கிடைத்தது. ஆகவே இவ்வாறு கிண்ணியா நகரசபையிலே நீங்கள் தவிசாளரோடு பயணித்து கொண்டிருந்த வேளையிலே, அதாவது கட்சி ரீதியான அழுத்தங்கள் காரணமாக நீங்கள் சில வேளைகளிலே நீங்கள் அவர்களுடைய ஆதரவை நீங்கள் கொடுத்திருக்கக்கூடும். அவ்வாறான தருவாயிலே மஹரூப் நகர் வட்டாரத்திலே சகல விடயங்களையும் நீங்கள் பூர்த்தி செய்து விட்டீர்கள் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? உண்மையில் அழகான ஒரு கேள்வி. உண்மையிலே என்னுடைய அந்த தவிசாளரோடு இணைந்து அவரை தவிசாளராக உருவாக்குவதற்கு உண்மையிலே நான் எடுத்த முடிவல்லது. ஏற்கனவே கூறியது போல கட்சி தலைமைத்துவமும் மாவட்ட தலைமைத்துவம் எடுத்த முடிவு. அப்போது இருந்த ஐக்கிய தேசிய கட்சியினுடைய கௌரவ பார்லமெண்ட் உறுப்பினர் இம்ரான் மஹரூப்போடு செய்து கொண்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையிலே தான் நாங்கள் அந்த ஐக்கிய தேசிய கட்சியினுடைய தவிசாளராக வர இருந்த நலீம் அவர்களுக்கு அந்த வாக்களித்து அவரை தவிசாளராக ஆக்கியிருந்தோம். இருந்தாலும் உண்மையிலே தவிசாளராக ஆக்கியிருந்தாலும் கூடுதலாக நாங்கள் என்னுடைய வட்டாரத்துக்கு செய்வதற்கான சந்தர்ப்பங்கள் கிடைக்கல. காரணம், அது அவர்களுக்குள்ளே பல விடயங்கள் தெரியும் உங்களுக்கு. எனவே அந்த வகையில இருந்தாலும் அவர் நல்ல ஒரு மனிதர், நல்ல ஒரு தவிசாளர், உண்மையிலே எல்லோரும் அன்பாக பழகக்கூடிய ஒருவர். இருந்தாலும் வேண்டிய அளவு எங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதியிலிருந்தும் அதே போல
அந்த நேரத்திலே இருந்த பார்லமெண்ட் உறுப்பினர் MS தௌபிக்கோடு நான் அந்த காலத்திலே இருந்திருந்தேன். முஸ்லீம் காங்கிரஸ்லேயே தான் அந்த தேர்தலில் போட்டியிட்டு இருந்தேன். அவரும் கம்பர்லிய போன்ற வேலை திட்டங்களின் ஊடாக நிதி ஒதுக்கீடுகளை செய்திருந்தார் எனக்காக. அதன் மூலமாக பாடசாலை, பிரதேசத்திற்கு பள்ளி வாயல்கள், விளையாட்டுக் கழகம். பல்வேறுபட்ட வீதிகளை நான் உண்மையிலே அந்த காலத்தில் செய்திருக்கிறேன். உண்மையிலே சபையினூடாகவும் கிட்டத்தட்ட நான் 10 லட்சத்துக்கு மேல் மின் விளக்குகள் மாத்திரம் பொருத்தியிருக்கிறேன். அதே போல பல வடிகால் அமைப்புகளை நான் முக்கியமாக நிதிகள் காணாத காலத்தினால் உங்களுக்கு தெரியும் கொரோனா காலம் அது. அந்த வகையில் அதில் ஓரிரு வருடங்கள் முழுமையாக எந்தவித அபிவிருத்தி வேலை திட்டங்கள் செய்ய முடியாமல் போய்விட்டது. தற்போது குறிப்பிட்டிருந்தீர்கள், அதாவது நாங்கள் சபையிலே இருந்த காலங்களில் பல்வேறு விதமான மின் விளக்குகளை பொருத்தி இருந்தோம் என்று. ஆகவே கிண்ணியா நகர சபை என்பது இந்த மின் விளக்குகள் பொருத்துவது இது மட்டுமா? இல்லை என்ற நோக்கத்தில் இல்லை. உண்மையிலே அவ்வாறாக இருந்தால் நகரசபையிலே கிண்ணியா மௌர்பனார் வட்டாரத்திலே பல்வேறுபட்ட தேவைகள் இருந்து கொண்டிருக்கிறது. அதாவது தவிசாளரோடு இணைந்து செயற்பட்டதன் காரணமாக உங்களுடைய ஒதுக்கீடுகள் பெர்சன்டேஜ் அடிப்படையில், அதாவது வீத அடிப்படையில் உங்களுக்கு அதிகமாக கிடைத்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. அப்படி இல்லை என்றால் நீங்கள் ஏற்கனவே பிரதிநிதித்துவப்படுத்தப்பட்ட தலைமைத்துவங்களோடு உங்களுடைய அந்த நீங்கள் கூறியது போன்று ஒப்பந்தங்கள் இருந்திருக்கும் அல்லவா? ஆகவே நீங்கள் அந்த உங்களுடைய நேரத்தோடு இருந்த தலைமைத்துவங்களோடு அதை பேசி சரி செய்ய முடியாத நிலை உருவாகிவிட்டதா? இப்போ நான் உதாரணமாக கேட்க வருகின்ற விடயம் என்னவென்றால், அல்ஹிரா பாடசாலைக்கு முன்பதாக உள்ள வீதி மிகவும் சீர்கட்ட நிலையிலே இருக்கிறது. மழைக்காலங்களிலே இந்த வீதியிலே நீர் தேங்கி நின்று அடுத்ததாக மழை முடிந்ததும் அதனை நகரசபையினோடாக ஜேசிபியினோடாக வெட்டுவது போன்ற அந்த செயற்பாடுகள் தொடர்ச்சியாக நடந்து வருகிறது. ஆகவே நீங்கள் அந்த சபையிலே இருந்த காலங்களில் பிரதான வீதியை ஏன் செய்யாமல் விட்டீர்கள்? அல்லது இதனை யாரும் தடுத்தார்களா? இது ஏன் இவ்வாறு அது அமைந்தது? உண்மையிலே அழகான கேள்வி. உண்மையிலே நான் மின்விளக்குகள் மாத்திரம் பொருத்தவில்லை. நீங்கள் கூறியது போல எங்களுக்கு ஊடாக தவிசாளராக வருவதற்கு அவருக்கு வாக்களித்திருந்தாலும் எந்தவித ஒப்பந்தங்களுக்கும் நாங்கள் முன்வரவில்லை. அதாவது எங்களை தவிசாளரை தெரிவு செய்வதற்கான ஒப்பந்தமே தவிர மற்றபடியான எந்த ஒப்பந்தங்களும் இல்லை என்று கூறுகிறேன். நிச்சயமாக அதுவும் உங்களுக்கு தெரியும் நான் நினைக்கிறேன். அந்த ஒப்பந்தம் எவ்வாறு அமைக்கப்பட்டிருக்கிறது என்றால், எங்களிடம் சொன்ன விடயம் 1 வருடத்துக்காக, அதாவது கிண்ணியா நகர சபையிலே இருக்கின்ற தவிசாளர் நலீம் அவர்கள் 1 வருடத்துக்கு தான் இருப்பார். சப்ரி நலீம் என்று சொல்லப்படுகிற 3 தடவைகள் வெற்றி பெற்ற குட்டிக்கரைச்சியை சேர்ந்த நலீம் அவர்கள் தான் மீண்டும் தவிசாளராக வருவார். காரணம், அவர் 3 தடவை வெற்றி பெற்றவர். அந்த வகையில் நாங்களும் முழுமுச்சாக அவரை தவிசாளராக ஆக்கின்ற விடயத்திலே நான் முழுமையாக பாடுபட்ட ஒருவன். கட்சியினுடைய கட்டுப்பாட்டுக்கும் அவரும் ஏற்றுக்கொண்டதுக்கு அமைவாகத்தான் கௌரவ தவிசாளர் நலீம் அவர்களுக்கு நான் வாக்களித்திருந்தேன். ஆனால் இருந்தாலும் எந்தவித ஒப்பந்தங்களும் எங்களுக்கு இடையிலே அவர் அப்படி தருவார் அல்லது ஒவ்வொரு மெம்பருக்கும் 5 லட்சம் கொடுத்தால் எனக்கு 10 லட்சம் தருவார், அவ்வாறான எந்தவித எதுவும் நடைபெறவில்லை. அவ்வாறு பெரும்பாலான விடயங்கள் நம்மளுக்கு நடைபெறவும் இல்லை. ஆனால் இருந்தாலும் எங்களுடைய கௌரவ இன்னுமொரு உறுப்பினர் ரிஷ்வி அவர்கள் எனது வட்டாரத்திலே போனஸிலே வந்தவர். அவர் அந்த ஐக்கிய தேசிய கட்சியினுடைய ஒரு உறுப்பினர் என்ற வகையிலே, அவர் தவிசாளரோடு அந்த கட்சியிலே பயணித்தவர் என்ற வகையிலே அவர் ஊடாகவும் இந்த வட்டாரத்துக்கு கூடுதலான வேலை திட்டங்கள் இறுதி கட்டத்திலே வந்திருந்தது. ஆனால் நான் சொன்ன விட சில வீதிகள் வடிகால் அமைப்புகளை அவர் ஊடாகவும் நான் செய்திருக்கிறேன். பொழுதுதான் தெரிகிறது இந்த முறை அவர் உங்களுடைய பட்டியல் வேட்பாளராக இருப்பார். நிச்சயமாக அவரும் நீங்களும் சேர்ந்து வெற்றி உறுதிப்படும் என்று நம்புகிறீர்கள்? இன்ஷா அல்லாஹ். உண்மையிலே 1084 வாக்குகளை, அதாவது மொத்தமாக 4800 வாக்குகள் இந்த வட்டாரத்தில் இருக்கிறது. அண்ணல் நகர் மற்றும் மஹரூப் நகர், மனிதா நகரை சேர்த்து உண்மையிலே இந்த வாக்குகளிலே நாங்கள் 1084 வாக்குகளை நான் எடுத்திருந்தேன் முஸ்லிம் காங்கிரஸிலே. அப்பொழுது கேட்கின்ற பொழுது கௌரவ முன்னாள் உறுப்பினர் ரிஷ்வி அவர்கள் 859 வாக்குகளை எடுத்திருந்தார். எனவே உண்மையிலே எனது வட்டாரத்தை பொறுத்தவரை கௌரவ மர்ஹூம் MH மஹரூப் அவர்கள் மஹரூப் நகர் என்று பெயர் வைத்த இடம், அவர் ஒரு ஏக்கர் திட்டம் என்ற வகையிலே காணிகளை வழங்கிய ஒரு வட்டாரம். எனவே கூடுதலான ஐக்கிய தேசிய கட்சியினுடைய கௌரவ முன்னாள் மர்ஹூம் MH மஹரூப் அவர்கள், அதே போல கௌரவ தற்போதைய பார்லமெண்ட் உறுப்பினர் தலைவர் இம்ரான் மஹரூப் அவர்களுடைய
பிரதேசம் இது. அவருக்காக நடந்த பாராளுமன்ற தேர்தல் கூட கணிசமான வாக்குகள் அளிக்கப்பட்ட ஒரு வட்டாரம். அந்த வகையிலே ரிஸ்வியும் நானும் இணைந்திருப்பது என்பது அல்லாஹ்வுடைய ஒரு நாட்டம். அல்ஹம்துலில்லாஹ், நான் உண்மையிலே சந்தோஷமாக இருக்கிறேன். இந்த தேர்தலை பொறுத்தவரை நான் 2 தேர்தல்களிலே களமிறங்கியிருக்கிறேன். நான் இருந்த நிலைமைக்கும் இப்பொழுது இருக்கின்ற இதுக்கும் உண்மையிலே எனக்கு ஒரு சந்தோஷமா இருக்குது. எனது மக்கள், எனது வட்டார மக்கள், என்னை நான் அர்ப்பணித்திருக்கிறேன், அந்த மக்களுக்காக நான் சேவை செய்திருக்கிறேன் என்ற வகையிலே மக்கள் உறுதியாக இருக்கிறார்கள் எங்களுக்கு வாக்களிப்பதற்கு. எனவே ரிஸ்வி எனக்கு பட்டியல் வேட்பாளராக கிடைத்து எனக்காக முழுமையாக அவர் அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறார். அந்த வகையிலே வெற்றி பெறுவதற்கான சாட்சி இன்ஷா அல்லாஹ் இருக்கின்றது. கலிஃபத்துல்லா அவர்களே, நீங்கள் ஆரம்பத்தில் கூறியிருந்தீர்கள் உங்களுடைய ஆரம்பகால அரசியலிலே வித்திட்டவர், அதாவது MS தௌஃபிக் அவர்தான் உங்களுடைய ஆரம்ப காலத்திலே ஆசனத்தை உங்களுக்காக கூப்பிட்டு தந்தவர் என்று. அவ்வாறு இருக்கையிலே அவருடைய பல்வேறு விதமான சேவைகளை உங்களுக்கு பல்வேறு கிட்ட ஏறக்குறைய 50 லட்சத்துக்கு மேலதாக ஒதுக்கீடுகளை ஒதுக்கி இருந்தார். அவ்வாறே ஒரு வேலை வாய்ப்பும் ஒன்று வழங்கியிருந்ததாக குறிப்பிட்டிருந்தார். அவ்வாறாக வெளிநாடு பயணங்கள் வழங்கியிருந்ததாக குறிப்பிட்டிருந்தார். ஆகவே இவ்வாறான ஒரு நபரை விட்டுவிட்டு, அதாவது இவ்வாறான உங்களுடைய அரசியல் ஆரம்ப கர்த்தாவை விட்டுவிட்டு நீங்கள் தற்போது கௌரவ் இம்ரான் மௌரூஃப் அவர்களோடு பயணிப்பதன் அதன் நோக்கம் ஏதாவது உள்ளதா? உண்மையிலே நோக்கங்கள் எதுவும் உண்மையிலே இல்லை. அவரோடு உண்மையிலே MS தௌஃபிக்கோடு நீண்ட காலமாக பயணித்து அவருடைய வெற்றிக்காக முழுமையாக அர்ப்பணிப்பு செய்தவர் நான். உண்மையிலே அவர் எனக்கு அந்த வட்டாரத்துக்கான வேட்பாளரை தந்து அல்ஹம்துலில்லாஹ் வெற்றியை நான் பெற்றிருந்தேன். உண்மையில் அதாவது இம்ரான் மஹ்ரூஃபோடு இணைந்துவதற்கான காரணம், நான் மாறிக்கொண்டிருக்கின்ற அந்த காலகட்டமானது உண்மையிலே தௌஃபிக் எம்பி அவர்களுக்கு கணிசமான வாக்குகள் சரிந்து கொண்டிருந்த ஒரு நிலைப்பாடு மக்கள் மத்தியிலே. உங்களுக்கு தெரியும், பல கோட்டா அரசாங்கத்தினூடாக இணைந்து கொண்டு பல வேலை திட்டங்களிலே இருந்ததினாலும் மக்கள் அவரை வெறுத்திருக்கிறார்கள். எனது வட்டாரத்திலே எனது தேர்தலுக்காக 100 பேர் என்னோடு பயணித்திருந்தார்கள் என்றால் அதில் 80% என்னை நீங்கள் கட்சி மாறினால் மாத்திரமே உங்களோடு இணைந்து இந்த தேர்தலிலே நாங்கள் உங்களோடு சேர்ந்து செயற்படுவோம் என்ற ஆலோசனை வழங்கியிருந்தார்கள். எனவே வட்டாரத்தில் உள்ள பல பிரமுகர்களோடு நான் சந்தித்திருந்தேன். எனக்காக தேர்தலில் வெற்றிக்காக முன்னின்றவர்களை சந்தித்திருந்தேன். பல ஆலோசனைகளுக்கு மத்தியிலே தான் நான், உங்களுக்கு தெரிந்திருக்கும் இதனுடைய பெருபேறு உண்மையிலே நடந்து முடிந்த தேர்தலிலே அவர் MS தௌஃபிக் அவர்கள், அல்லாஹ்வுடைய நாட்டம், இம்ரான் அவர்கள் எங்களுடைய பார்லிமெண்ட் வெற்றி பெற்று தௌஃபிக் அவர்கள் தோல்வி அடைந்திருந்தார். ஆனால் உண்மையிலே அந்த அல்லாஹ்வுடைய நாட்டம் உண்மையிலே ஆட்சி அதிகாரங்களை அல்லாஹ்வுக்கு கொடுப்பது. அந்த காலகட்டத்திலே நானும் சிந்தித்து அந்த களத்திலே இறங்குவதற்கு ஊரினுடைய நிலைப்பாடை வைத்துத்தான் நான் அந்த இடத்திலே மாறியிருந்தேன். தவிர வேற தனிப்பட்ட, உங்களுக்கே தெரியும், நான் உண்மையிலே நீங்கள் அந்த தவிசாளருக்காக போட்டியிட்டிருந்தீர்கள், நலிம் அவர்களும் போட்டியிட்டிருந்தால், ஆனால் நான் உங்களுக்கு வாக்களித்திருந்தால் அந்த காலகட்டத்திலே பல சுபபோகங்களை நான் அனுபவித்து வித்தியாசமான முறையிலே வாழ்ந்திருப்பேன். ஆனால் அவ்வாறான பேரங்கள் என்னையும் பேசப்பட்டது. இருந்தாலும் நான் கட்சியினுடைய தலைமைத்துவம் முதலாக நாங்கள் போட்டியிட்டு இருக்கின்றோம், வெற்றி பெற்றிருக்கிறோம் என்ற ஒரு நன்னம்பிக்கைக்காகவே நான் அவர் சொன்னவர்கள் கை நீட்டி தவிசாளராக ஆக்கினேனே தவிர நான் எந்தவித சுபபோகங்களையும் இதுவரையும் பெரிதாக அனுபவிக்கவில்லை. நான் எடுத்த அந்த மாத சம்பளம் 15,000 ரூபாவை கூட இந்த வட்டாரத்துக்கும் மக்களுக்காகவே நான் உண்மையிலே செலவழித்திருக்கிறேன். என்னுடைய சம்பாத்தியத்தின் மூலமாக, வைத்தியசாலையிலே பணிபுரிகின்ற நான் எடுக்கின்ற சம்பளத்தின் மூலமாகவே நான் எனது வாழ்க்கையையும் எனது குடும்ப நிலைமையும் கொண்டு செல்கிறேன். குறிப்பிட்டிருந்தீர்கள், அதாவது கடந்த நகரசபையிலோ அல்லது MS தௌஃபிக் அவர்களோடு பயணிக்கின்ற அந்த காலங்களிலோ நான் எந்த விதமான சுகபோகங்களையும் அனுபவிக்கவில்லை, ஆகவே நாங்கள் தொடர்ந்தும் அரசியலிலே பயணிக்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தீர்கள். ஆகவே இம்ரான் மௌரூஃபோடு நீங்கள் பயணிக்கின்ற பொழுது சுகபோகங்கள் கிடைக்கும் என்று கூற வருகிறீர்கள்? இல்லை, தனிப்பட்ட முறையில் அவரோடும் எனக்கு தனிப்பட்ட முறையில் சுகபோகங்கள் கிடைக்கும் என்று நான் அவரோடு பணிக்கவில்லை. அவருடைய இந்த காலகட்டம் அவருடைய நீதியான, சிறப்பான, அவர் நேர்மையான ஒரு அரசியல்வாதி, உண்மையான ஒரு அரசியல்வாதி. எல்லோரையும் எல்லாருக்கும் பிடியாது. அந்த வகையில் என்னை பொறுத்தவரை இப்பொழுது இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்களே இந்த கிழக்கு மாகாணத்துக்காக, இந்த மாவட்டத்துக்காக, பொதுவாக குறிப்பாக சொல்ல போனால் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அதிகூடிய மீனவர்களை கொண்ட இந்த வட்டாரத்திலே மீனவர்களுடைய பிரச்சனையை கொண்டு, அந்த வலையை கொண்டு இந்த மீனவர்களுக்காக பல்வேறுபட்ட விடயங்களை அங்கே ஆகோசமாக பேசிக்கொண்டிருக்கின்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக அவர் மாறியிருக்கிறார். உண்மையிலே சிறப்பான முறையில் இந்த சமூகத்துடைய முழு பிரச்சனைக்கும் குரல் கொடுத்து கொண்டிருக்கின்ற ஒருவர். இருந்தாலும் அவர் தொடர்ச்சியாக
ஆளுங்கட்சியிலே அவருக்கான சந்தர்ப்பங்கள் குறைவு. இப்பொழுதும் எதிர்க்கட்சியில் இருந்து கொண்டிருக்கிறார். ஆனால் அவரோடு இணைந்திருப்பது எனக்கான எந்த ஒரு சுபகமும் இல்லை. அவரை வைத்து இந்த சமூகத்துக்கான அபிவிருத்திகளை செய்ய முடியும் என்ற வகையிலே தான் நான் அவரோடு இணைந்தேன். ஆம், நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் இம்ரான் அவர்கள் பல்வேறு நலத்திட்டங்களையும் வேலை திட்டங்களையும் இந்த அரசாங்கத்தூடாக பகிர்வதாக குறிப்பிட்டிருந்தீர்கள். இதிலே குற்றச்சாட்டு ஒன்று எழுந்து கொண்டிருக்கிறது. அதாவது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் MS தௌஃபீக் அவர்கள் முன்னெடுக்கின்ற சகல வேலைப்பாடுகளையும் வேலை திட்டங்களையும் பிற்பாடு ஃபைலை தூக்கி கொண்டு இந்த கௌரவ இம்ரான் மௌரூஃப் அவர் போய் சென்று கொண்டிருக்கிறார், செய்து கொண்டிருக்கிறார். ஆரம்ப கருத்தா நான் தான் என்பதாக கௌரவ MS தௌஃபீக் அவர்கள் குறிப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? உண்மையிலே என்னை பொறுத்தவரை நான் இணைந்து அவரோடு இப்பொழுது ஒரு 2 வருடங்கள் தான். ஆனால் நான் இணைந்த காலத்திலிருந்து அவ்வாறான எந்த ஒரு வேலை திட்டத்தை நான் கண்ணூடாக கண்டதும் இல்லை, தெரியாதும் கூட. என்னை பொறுத்தவரை அவர் அவ்வாறான வேலைகளை பார்ப்பது குறைவு. இருந்தாலும் உண்மையிலே அவரை நான் அவரோடு பழகிய இந்த குறுகிய காலத்துக்குள்ளே நேர்மையான ஒரு அரசியல்வாதி. அதை நான் சொன்னது போல எல்லோருக்கும் எல்லாரையும் பிடியாது, எல்லோருடைய கொள்கைகளையும் பிடியாது. என்னை பொறுத்தவரை அவரிடம் எந்தவித அதாவது பணம் வழங்குவது அல்லது இவ்வாறான விஷயங்கள் எல்லாம் இதுவரையும் நான் கட்சியோடு இணைந்திருக்கிறேன். எந்தவித ஒரு ஒப்பந்தத்தோடும் நான் 2023 மறைந்த தலைவர் MEH மௌரூஃப் அவர்களுடைய அரசியலை செய்து கொண்டிருக்கிறார் என்று கூறுவார். நிச்சயமாக உண்மையிலே அவரை போன்று தந்தையின் வழியில் தனையன் என்ற அந்த விடத்திலே வந்து கொண்டிருக்கிறார். நிச்சயமாக உண்மையிலே பாருங்கள், நடந்த தேர்தலிலே அவர் உண்மையில் அவரோடு பயணித்து அவருடைய தேர்தல் களத்தில் இறங்கிய பொழுதுதான் விளங்கியது அவர் இவ்வாறு தான் தொடர்ச்சியாக மாகாண சபையை வென்று தொடர்ச்சியாக 3 முறை இந்த பார்லமெண்டத்துக்கு வெற்றி பெற்றிருக்கிறார் என்பதை நான் கண்கூடாக கண்டேன். ஆமாம், இப்போ நீங்கள் குறிப்பிடுகின்ற பொழுது அதாவது ஒரு விடயத்துக்கு வருவோம். ஆரம்ப காலத்திலிருந்து நான் ஒரு அரசியல்வாதி அல்ல, சமூக சேவையிலே பயணித்துக் கொண்டிருக்கின்ற ஒருவன் என்று நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள். ஆனால் இந்த ஆரம்ப காலத்திலிருந்து சமூக சேவையிலே பயணித்து வந்த கலிஃபத்துல்லாவை இனங்கண்டது இம்ரான் மௌரூஃபா அல்லது MS தௌஃபீக்கா? ஆம், உண்மையிலே அழகான ஒரு கேள்வி. நான் கூறியது போல என்னை அந்த காலகட்டத்திலே நான் உங்களுக்கு கூறியிருந்தேன், நான் சமூக பணியில் இருந்தாலும் நான் அரசியலுக்கு வருவதற்கு ஒரு துளி அளவும் ஆசைப்படவில்லை, ஆசைப்படவும் இல்லை. எனக்கு இந்த ஆசனத்தை தாருங்கள் எந்த ஒரு பார்லமெண்ட் உறுப்பினரிடம் போயும் நான் சீட்டு கேட்கவில்லை, நான் கேட்கத்தான் போறேன். உங்களோடு பேச்சுவார்த்தை நடத்தியது போல நீங்கள் அந்த விருப்பம் இல்லாமல் இருந்த அந்த கருத்துக்களை தெரிவித்து நிச்சயமாக பேசியிருந்தார். இப்பொழுது இருக்கின்ற கில்மி டாக்டர் அவர்கள் என்னோடு பேசி நீங்கள் கேட்கிறீர்களா என்று ஒரு சில உடன்பாடுகள் கூட எங்களோட ஆரம்பத்திலே நடந்தது. அவ்வாறு இருந்தால் கௌரவ MS தௌஃபீக் அவர்கள் உங்களோட அவருடைய கனவின் மூலமாகத்தான் உங்களை கொண்டு வந்திருப்பார் அல்லவா? அப்போது கடந்த தேர்தலிலே நீங்கள் அவரோடு பயணிக்காததன் விளைவு அவருக்கு தாக்கத்தை செலுத்தி இருக்கும் என்ற அந்த விடயம் ஒன்று இவ்விடத்தை வருகிறது. நிச்சயமாக வருகிறது. எனக்கும் கவலைதான். உண்மையிலே தொடர்ந்து கட்சிகளை விட்டு கட்சி மாறுவது என்பது நமக்கும் ஒரு ஆரோக்கியம் இல்லாத ஒரு விடயம் என்று நான் உணர்ந்திருந்தேன். இருந்தாலும் எந்தவித ஒப்பந்தங்களும் இம்ரான் மௌரூஃபோடு தௌஃபீக் எம்பியை விட்டு விலகி நான் இந்த ஐக்கிய மக்கள் சக்தி கட்சியோடு இம்ரான் மௌரூஃப் எம்பியோடு நான் இணைந்து கொண்டதிலே எந்த விதமான தனிப்பட்ட சுயலாபத்துக்கான எந்தவித ஒப்பந்தங்களும் நான் செய்து கொள்ளவில்லை. அதே போல நான் கூறியது போல ஆரம்பத்திலே அந்த வட்டாரத்திலே 4 பேர்களுக்கு போட்டி நடந்தது. உங்களுக்கு தெரியும், எங்களுடைய இப்பொழுது வேட்பாளர் ரஸ்கின், அதே போல எங்களுடைய சலாம் அனீஸ், அதே போல ரமீஸ் சுபேஸ் ஆசிரியர் அவருக்கும் எனக்கும் இடையிலே தான் நாங்கள் அந்த சீட்டு இடம் தருவதிலே ஒரு போட்டி நடந்திருந்தது அந்த வேளையிலே. ஆனால் நான் உங்களுக்கு கூறியிருந்தேன், இந்த பிரதேசத்திலே ஒரு முக்கியமான ஒரு சட்டத்தரணி, அதே போல ஒரு படித்த ஒரு நல்லவர், அதே போல இன்னும் இந்த சமூகத்திலே ஒரு அரசியல்வாதியாக இருந்த 3 பேரிடமும் நான் சென்று இந்த நடைபெற இருக்கின்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் இம்ரானுடைய கட்சியிலே ஐக்கிய தேசிய கட்சியில கேட்கிறீர்களா என்பதை பல தடவை சென்று அவர்களை ஒரு உறுப்பினராக சாவிசாளராக கொண்டு வர வேண்டும் என்று ஆசையோடு வந்த நான். ஆனால் அல்லாஹ்வுடைய நாட்டம், நான் விரும்பவில்லை, நான் விரும்பி கேட்கவில்லை. அல்லாஹ் நாடி இருந்தான். அந்த வகையிலே என்னுடைய ஆதரவாளர்கள் நீ கேட்கிறீர்களா என்று அந்த இடத்திலே 4 பேருக்கும் இடையிலே என்னை போட்டியாளராக ஆக்கி அந்த இடத்தை தந்தார். உண்மையிலே என்னை அரசியலுக்குள்ளே முதலாவது கொண்டு வந்தவர் என்ற வகையிலே நான் அவருக்கு எப்பொழுதும் ஒரு விசுவாசியாக நன்றியுள்ளனாக நான் இருக்கின்றேன். கடந்த தேர்தலிலும் போட்டி என்பதாக குறிப்பிட்டிருந்தீர்கள். இந்த முறையும் பல ஒரு சில வட்டாரங்களில் கடும் போட்டி
நிலவுகின்றமையை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. உதாரணமாக ரஹ்மானியா வட்டாரத்தை பொறுத்தவரையிலே அங்கு கடும் போட்டி ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. அவ்வாறே மௌரூப் நகர் அண்ணாநகர் வட்டாரமும் கடும் போட்டியான ஒரு சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையை முறியடிக்கக்கூடிய சக்தியும் ஆற்றலையும் நீங்கள் பெற்றிருக்கிறீர்களா? நிச்சயமாக. என்னை பொறுத்தவரை வேற வட்டாரத்தை எனக்கு சவாலாக நான் கொள்ள முடியாது. அந்த உதாரணமாக ரஹ்மானியா வட்டாரத்தை பொறுத்தவரை கௌரவ முன்னாள் உறுப்பினர் மஹதி அவர்கள் எங்களுடைய கட்சியிலே போட்டியிடுகிறார். அதே போல முன்னாள் பிரதி தவிசாளர் அங்கே முஜிப் சட்டத்தரணி அவர்கள் போட்டியிடுகிறார். இனிமே பல வேட்பாளர்கள் அங்கே போட்டியிடுகிறார்கள். உண்மையிலே அங்கே உள்ள சவால்களை உண்மையிலே அவர் அதை எதிர்கொண்டு இருக்கிறார் என்பதை நாங்கள் காணக்கூடியார்கள் மஹதி அவர்கள். அதே போல எனக்கும் உண்மையிலே பல சவால்களுக்கு மத்தியிலே தான் நான் இந்த வட்டாரத்திலே போட்டியிட்டுக் கொண்டிருக்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ் என்னை பொறுத்தவரை எனக்கு ரிஸ்வி நான் கூறியது போல முன்னாள் உறுப்பினர் எனக்கு எதிராக போட்டியிட்டு 859 வாக்குகளை பெற்றவர் என்னோடு இருக்கிறார். அதே என்னுடைய மக்களோடு நான் தொடர்ச்சியாக நான் சந்தர்ப்பத்துக்கு மக்களுக்குள்ளே வந்தவன் அல்ல. என்னை பொறுத்தவரை நான் தொடர்ச்சியாக நீங்கள் கேட்டது போல அரசியலுக்கு அப்பால் தொழிலுக்கு அப்பால் எனது சமூகம் எனது வட்டாரம் 24 மணி நேரமும் என்னால் என்ன செய்ய முடியுமோ நான் சொத்து சுகத்தோடு வாழ்ந்தவன் அல்ல. என்னால் இயன்ற சதுர உதவிகள் சின்ன சின்ன விடயங்களை எனது வட்டாரத்திலே எனது மக்களுக்காக நான் செய்து கொண்டிருக்கிறேன். அதையும் சிலர் விமர்சித்துக் கொண்டு நான் செய்திருக்கிற விடயங்களை வம்பொட்டி வருகிறார். அதே போல லைட்டு போடுகிறார், ஜனாசா வீட்டுக்கு வருகிறார் என்பதல்ல அரசியல். எனவே பல விடயங்கள் கல்வி சேவைகள் தான் அரசியல் என்றெல்லாம் என்னை விமர்சித்தெல்லாம் பாட்டுகள் எல்லாம் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் பேஸ்புக்குகளே. இருந்தாலும் நான் ஜனாசா வீட்டுக்கு போவது என்பது உண்மையிலே அல்லாஹ்வுக்கான எனது கபருக்கான விடயம். நான் இன்றும் கூட வேறொரு இடத்திலே பைசல் நகர் இருந்தாலும் சரி, அதே போல சின்ன கிணியாவில் இருந்தாலும் சரி, ஜனாசா வீடுகள் என்பது 2 ஹீராக் நன்மைகளை கொண்ட ஒரு விடயம். அந்த வீட்டிலே பணிகள் செய்வது என்பது அதையும் தாண்டி ஒரு விடயம். நான் அல்லாஹ்வுக்காக செய்து கொண்டிருக்கிறேன் சில விடயங்கள். வேட்பாளர் அவர்களை நீங்கள் கேள்வியிலே குறிப்பிட்டிருந்தீர்கள், வேட்பாளர் மஹதியை பற்றியதாக குறிப்பிட்டிருந்தீர்கள். சிறுபான்மை கட்சிகளோடு பயணித்துக் கொண்டிருக்கின்ற முன்னாள் உறுப்பினர்கள் அவர்கள் டக்கண்டு பாய்ந்து பெரும்பான்மை கட்சியோடு பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதிலே அரசியலிலே பணப்புழக்க வழக்கங்கள் அல்லது சுகபோகங்கள் இடம்பெற்று கொண்டிருக்கிறதா, அல்லது எதிர்கால நோக்கங்களை வெற்றிடங்களை நிரப்புவதற்காக இவர்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறார்களா? இதனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள்? உண்மையிலே மஹதியை பொறுத்தவரை ஒரு தூயமான அரசியல் செய்கின்ற ஒருவர். உண்மையிலே நான் 5 வருடம் அவரோடு பயணித்திருக்கிறேன். நகர சபையிலே வழங்குகின்ற தேநீரை கூட அங்கே தருகின்ற சாப்பாடை கூட சாப்பிடாத ஒருவர். உண்மையில் அவர் சுகபோகங்களை பண ஆசைகள் எல்லாம் இல்லாத ஒருவர். அவர் பல பொருளாதாரத்தோடு உள்ள ஒருவர். விவசாயம், அதே போல பல வகையில் குடும்பத்தில் எல்லோரும் நல்லாக இருக்கிறார்கள். அவருடைய உறவினர்கள், சகோதரர்கள், பிள்ளைகள் படித்திருக்கிறார்கள். அவருடைய மனைவி ஒரு ஆசிரியர். இந்த வகையிலே அவர் உண்மையிலே சுகபோகங்களை அவரை பொறுத்தவரை அவர் அனுபவிக்கின்ற ஒருவர் அல்ல. எனவே கட்சிகளை பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும், சிறுபான்மை கட்சிகளை பொறுத்தவரை அவர்களுக்கு ஏற்ற வகையிலே தான் எங்களை பயன்படுத்துகிறார்கள். உறுப்பினர்களை உங்களுக்கு சொல்ல போனால் இந்த தவிசாளர் வழங்கிய விடயம் நான் சொல்ல வேண்டும். இந்த விடயத்தை உண்மையிலே ஒரு வருடத்துக்கு ஒப்பந்தம் உங்களுக்கு உண்மையான தெளிவுகளை நீங்கள் மக்களுக்கு சொல்லுவோம் கட்டாயம். உண்மையிலே நாங்கள் இந்த மக்கள் எனக்கு 1084 வாக்குகளை அளித்து கௌரவ உறுப்பினராக சபைக்கு அனுப்புகிறார்கள். சபையிலே நாங்கள் 4 உறுப்பினர்களை வெற்றி பெற்றிருக்கிறோம். 4 சபைகளை, 3 சபைகளை ஏசிஎம்சி வெற்றி பெற்றிருக்கிறது. நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள் இந்த விடயத்தை. இப்பொழுது இந்த ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரசுடைய பார்லமெண்ட் உறுப்பினரும் கட்சி தலைவரும் ஏன் ஐக்கிய மக்கள் எங்களுடைய தேசிய அதாவது அகில இலங்கை மக்கள் காங்கிரசினுடைய 3 வேட்பாளர் வெற்றி பெற்ற உறுப்பினர்களை கொண்டு கௌரவ முன்னாள் பார்லமெண்ட் உறுப்பினர் அப்துல்லா மஹரூப்போடும் ரிஷாட் பதீத்தினோடும் இணைந்து ஏன் இந்த 2 சிறுபான்மை கட்சிகளும் இந்த வென்ற 7 பேருக்குள் ஒரு ஒப்பந்தத்தை செய்து ஒரு தவிசாளரை தெரிவு செய்திருக்க முடியாதா? என்ன காரணம்? இம்ரான் மஹரூப்போடு ஒப்பந்தம் செய்து கொண்டது. மூதூரிலே முஸ்லீம் காங்கிரஸுக்கு தவிசாளர், குச்சவெளியிலே முஸ்லீம் காங்கிரஸுக்கு தவிசாளர், கிண்ணியா பிரதேச சபையிலே முஸ்லீம் காங்கிரஸுக்கு தவிசாளர், கிண்ணியா நகர சபையிலே ஐக்கிய தேசிய கட்சிக்கு தவிசாளர். வென்றவர்கள் நாங்கள், பட்டியலிலே வந்தவர்களை தவிசாளர்களாக தெரிவு செய்கிறோம். ஆமாம் கௌரவ வேட்பாளர் அவர்களை நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள், அதாவது சிறுபான்மை கட்சிகள் தங்களுடைய அரசியல் லாபங்களுக்காக, எதிர்கால லாபங்களுக்காக மட்டுமே இந்த அரசியல் உறுப்பினர்களை, நகரசபை பிரதேச சபை உறுப்பினர்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆகவேதான் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் பெரும்பான்மை கட்சியை நோக்கி படையெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்ற அந்த குற்றச்சாட்டை நீங்கள் முன்வைக்கிறீர்கள். நிச்சயம் அவ்வாறு இருக்கின்ற பொழுது
அதாவது வெற்றி பெற்ற வேட்பாளர்கள் இருக்கின்ற பொழுது தன்னோட கட்சியிலே கேட்டு தோல்வியுற்ற ஒரு வேட்பாளரை, ஒரு உறுப்பினராக வந்த ஒரு பட்டியலில் வந்த ஒரு உறுப்பினரை தவிசாளராக உருவாக்குவது என்பது நீதியானதா? அதாவது கௌரவ் இம்ரான் மௌரூஃப் அவர்கள் கடந்த முறையிலே செய்த விடயம் நீதியானது என்று நீங்கள் உருவாக்குகிறீர்கள்? நிச்சயமாக நீதியானது. எவ்வாறு என்றால் 3 சபைகளை முஸ்லீம் காங்கிரஸுக்கு விட்டுக் கொடுக்கிறார். உண்மையிலே 16 கிண்ணியா பிரதேச சபை நகர சபையை பொறுத்தவரை 16 வட்டாரங்களிலும் கட்சி தோல்வி அடைந்தது. போனஸின் ஊடாகத்தான் அங்கே 2 உறுப்பினர்கள் வந்தார்கள். ஆனால் அவர் பட்டியலில் மூடம் போட்டதை விட்டுவிட்டு கூடுதலான வாக்குகளை பெற்ற, உண்மையிலே என்னோடு போட்டியிட்ட எங்களுடைய ரிஸ்வி அவர்கள் முன்னாள் உறுப்பினர் 859 வாக்குகளை, கணிசமான வாக்குகளை பெற்றிருந்தார். அவர் பல சிலவு புதிய என்ற வகையிலே அவருக்கு கூடுதலான அந்த காலத்திலே மிகவும் கஷ்டப்பட்டு தான் அந்த வாக்குகளை பெற்றிருந்தார். அதே போல எங்களை இருந்த தவிசாளரை பொறுத்தவரை அவருடைய குடும்பத்தாராக இருந்தாலும் அவர் நல்ல ஒரு மனிதர், நல்ல படித்தவர், எல்லாம் உண்மையிலேயும் பகல மொழிகளும் தெரிந்த ஒருவர், அந்த சபையை நடத்தக்கூடிய ஒரு வல்லமை கொண்ட ஒருவராக அவர் இருந்தார். இருந்தாலும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸோடு செய்து கொண்ட ஒப்பந்தத்தின் படி அவர்களுக்கு 3 சபையையும் இங்கே 2 சபையையும் வழங்க வேண்டிய ஒரு, இங்கே கிண்ணியா நகர சபையை பெற வேண்டிய ஒரு நிர்பந்தம் இம்ரான் மௌரூஃபுக்கு இருந்தது. இருந்தாலும் கிடைக்கப்பட்ட அந்த போனஸிலே 2 போனஸிலும் தகுதியானவர் எங்களுடைய நலிம் அவர்கள். அந்த வகையிலே அவர் வழங்கினாரே தவிர வேறொருவரையும் பட்டியலிலே போட்டு அவர் உங்களுக்கு தவிசாளர் மெம்பர் தருவேன் என்று வெட்டவில்லை. இருந்தாலும் பல குறைநிறைகள் இருக்கலாம். இருந்தாலும் அவர் இந்த தவிசாளரை வழங்கிய விடயத்திலே எந்தவித குறைகளையும் நான் காணவில்லை. ஆமாம், நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள். அதாவது சிறுபான்மை கட்சியினுடைய தலைமைத்துவங்கள், மாவட்ட தலைமைத்துவங்கள், தேசிய தலைமைத்துவங்கள், இந்த முஸ்லிமுடைய, அதாவது உள்ளூராட்சி மன்றங்களிலே உருவாக்கப்படுகின்ற மக்களால் தெரிவு செய்யப்படுகின்ற உண்மையிலே அதிகமான வேட்பாளர்கள் உள்ளூராட்சி மன்றங்களிலே சிறுபான்மை கட்சியிலிருந்து சென்றவர்கள் தான். ஆகவே இவ்வாறு மக்களால் தெரிவு செய்யப்படுகின்ற தேசிய உறுப்பினர்களை தேசிய தலைமைத்துவங்களும் மாவட்ட தலைமைத்துவங்களும் அவர்களுடைய அரசியல் லாபங்களுக்காக பயன்படுத்தி கொண்டிருப்பதாக குற்றஞ்சாட்டி இருந்தீர்கள். அந்த வகையிலே சஜப, அதாவது எஸ்ஜேபி சஜித் பிரேமதாச அவர்கள் சிறுபான்மைக்கு எவ்வாறான பங்களிப்பு எதிர்காலங்களில் ஆற்ற இருக்கிறார்? இதுவரை காலமும் எங்களுடைய பல்வேறு இந்த அரசாங்கத்திலும் கடந்த அரசாங்கங்களிலும் பல்வேறு அநீதிகள் இந்த முஸ்லிம் சமுதாயத்துக்கு ஏற்படுத்தப்பட்டு கொண்டிருந்தது. ஆகவே எந்த விதமான ஒரு அறிக்கைகளோ அல்லது முன்னேற்பாடுகளோ சஜித் பிரேமதாஸ் அவர்களால் முன்மொழியப்படவில்லை. ஆகவே இதனை எதிர்காலங்களிலும் நீங்கள் உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டு ஒரு கிண்ணியா நகரசபையில் அலங்கரிக்கின்ற பொழுது ஒரு பிரேரணையை, ஒரு முஸ்லிம் சமூகத்தின் மீதான அடக்குமுறை ஆளுமைகளை அங்கு நிகழ்த்துகின்ற பொழுது ஒரு பிரேரணையை கூட கொண்டு வராத முடியாத நிலையை உருவாக்கி விடும் என்ற ஒரு பயம் ஒன்று இன்றைய காலகட்டத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. அதுக்கு நீங்கள் என்ன பதில் கூற விரும்புகிறீர்கள்? உண்மையிலே சஜித் பிரேமதாஸ் அவர்களை பொறுத்தவரை அவர் இன்னும் ஒரு ஆளுங்கட்சியினுடைய ஒரு தடவை தான் வீடமைப்பு சமுர்த்தி அமைச்சராக இருந்து உண்மையிலே இனம் பாராது, சிங்கள தமிழ் முஸ்லீம் என்று இனம் பாராது அவருடைய சமுர்த்தி வேலை திட்டத்தினையும் அதே போல வீடமைப்பு வேலை திட்டங்களையும் சிறுபான்மையினுடைய சகல பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் வழங்கியிருந்தார். எமது பிரதேசத்தில் கூட ஏராளமானவர்களுக்கு வீட்டு திட்டங்களை அமைத்து கொடுத்த ஒரு அமைச்சர். உங்களுக்கு தெரியும், அவர் சிறுபான்மையினரை பொறுத்தவரை இன்று வரை இறுதியாக அவர் தோத்த தேர்தல் வரை தோத்துவிட்டு இப்பொழுது இருக்கும் வரை சிறுபான்மையோடு இணைந்து கொண்டு தான் இருக்கிறார். உங்களுடைய ரவுஃப் ஹக்கீம், முன்னாள் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர், அதே போல அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் தலைவர் ரிஷாட் பதுவின் அவர்கள், பார்லமெண்ட் உறுப்பினர் அவர்கள் கூட அவரோடு தான் இணைந்து தொடர்ந்து இன்று வரை பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர் ஒரு நல்ல தலைவர். அந்த வகையில தான் நான் அவரோடு, அதையும் தாண்டி எங்களுடைய பார்லமெண்ட் உறுப்பினர் இம்ரான் மஹ்ரூப்போடு மிகவும் நெருக்கமான ஒரு அன்பு கொண்ட ஒருவர். ஆமாம், ஆரம்பத்திலே ஒரு குற்றச்சாட்டு ஒன்று இருந்தது. சிறுபான்மை முஸ்லிம் தலைமைத்துவங்கள் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களை தங்களுடைய அரசியல் லாபங்களுக்காக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் என்பதாகவும், தற்சமயம் இருக்கின்ற சிறுபான்மை முஸ்லிம் தலைமைத்துவங்கள் எஸ்ஜேபியோடு இணைந்து செயற்படுவதால் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களை இங்கு விலை பேசும் ஒரு நடவடிக்கை எஸ்ஜேபியோடு இணைந்து இடம்பெற்று கொண்டிருக்கின்றது என்ற அந்த குற்றச்சாட்டு ஒன்று ஒரு என்ன தோன்றுகின்றது. ஆகவே இதற்கான என்ன விடையை என்ன கூற வருகிறது? நிச்சயமாக
உங்களுக்கு தெரியும் நடைபெற இருக்கின்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தல் ஆனது இது எந்த ஒரு கட்சியும் தனிப்பட்ட முறையிலே ஆட்சி அமைக்க முடியாது. அந்த வகையிலே ஏற்கனவே எல்லோருக்கும் ஒரு தெரிந்த விடயம் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸையும் ஏசிஎம்சியும் அதே போல ஐக்கிய மக்கள் சக்தி கட்சியும் இணைந்துதான் இந்த ஆட்சி அமைப்பார்கள் சுவராக. அதே போல தமிழ் கூட்டமைப்போடும் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் ஒப்பந்தம் செய்திருக்கிறது பல சபைகளிலே தவிசாளர் உபரி தவிசாளர் என்ற வகையிலே. எனவே தனிப்பட்ட முறையில் என்னை பொறுத்தவரை அந்த தவிசாளர் அமைக்கின்ற விடயத்தை தனி ஒரு கட்சி அந்த முடிவை எடுக்க முடியாது. எனவே ஏற்கனவே என்னை பொறுத்தவரை எஸ்ஜேபி தனிச்சு ஆட்சி அமைக்க முடியும் என்று கூற வருகிறீர்களா? ஆம், நிச்சயமா தனிச்சு ஆட்சி அமைக்க முடியாது. நாங்கள் 4 சபையை அல்லது 5 சபையை நாங்கள் இந்த முறை கைப்பற்றுவோம் என்று. ஆனால் விட்டுக் கொடுப்புகள் இடம்பெறக்கூடிய வாய்ப்புகள் எதுவும் இருக்கிறதா? தவிசாளர் விடயங்களிலே எஸ்ஜேபி விட்டுக் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றதா? இந்த முறை கிண்ணியா நகர சபையை பொறுத்தவரை தொடர்ந்தும் இன்ஷா அல்லாஹ் எஸ்ஜேபி தான் தவிசாளர் பதவி பொறுப்பெடுக்கும் இன்ஷா அல்லாஹ். அவ்வாறானால் எதிர்காலங்களில் சிறுபான்மை முஸ்லிம் தலைமைத்துவங்களும் சிறுபான்மை கட்சிகளும் சரி வராது என்ற அந்த ஒரு நிலைப்பாட்டிலே நீங்கள் வருகிறீர்களா? நிச்சயமாக அவர்களுடைய சுயலாபத்துக்காக எங்களை பயன்படுத்துகிறார்கள். மக்களை பாருங்கள், உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே எங்களை தனிய கட்சிகளிலே போட்டியிடுகிறார்கள். பாராளுமன்ற தேர்தல் வருகின்ற பொழுது கட்சிகளோடு இணைகிறார்கள். இவ்வாறு அவர்களுக்கு சுயலாபம் இப்பொழுது கூட நான் சொன்ன விடயம் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸையும் எங்களுடைய அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சியும் அவர்கள் தலைவர் இணைத்திருந்தால் சகல சபைகளிலும் ஆட்சி அமைத்திருக்கலாம். இம்ரான் நம்பியோடு இணைந்து கொள்ளாமல் அவர்களுக்குள்ளே குரோதம், அவர்களுக்குள்ளே ஒரு ஒற்றுமை இல்லை. அந்த வகையிலே தான் நாங்கள் போனஸிலே வந்தவர்களை தவிசாளர் ஆக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டது. எனவே அந்த வகையிலே என்னை பொறுத்தவரை இவர்கள் சீசனுக்கு வருகின்றவர்கள், சந்தர்ப்பத்துக்கு வந்து ஏதாவது ஒன்றை சொல்லிவிட்டு போவார்கள். அதை மக்கள் நம்பிக்கொண்டு அதை நம்பியதில் நானும் ஒருவன். ஒரு வருடம்தான் எங்களுக்கு கிடைக்கும் என்று நான் எண்ணி இருந்தேன். ஆனால் 3 சபைகளை கொடுத்து கிண்ணியா நகர சபையை கொடுத்திருக்கிறார்கள் என்ற விடயம் இறுதியிலே பார்லமெண்டத்துக்கு சென்று பார்லமெண்ட் கட்டட தொகுதியிலே நடந்த கூட்டத்திலே தான் எங்களுடைய ரணில் விக்ரமசிங்க அவர்கள் சொல்லிய பொழுதுதான் இந்த இது சம்பந்தமான தகவல் எனக்கு எதுவுமே தெரியாது, இம்ரான் அவரோடு நீங்க பேசிக்கொள்ளுங்கள் என்று பேசுகின்ற பொழுதுதான் ஒப்பந்தங்கள் வெளிவந்தது. எனவே நாங்கள் ஏமாற்றப்பட்டோம் அந்த விடயத்திலே. அவ்வாறு நீங்கள் பல்வேறு விடயங்கள் சம்பந்தமாக நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம். கடந்த முஸ்லிம் தலைமைத்துவங்களில் இருந்தும் கௌரவ MS தௌஃபீக் மற்றும் அப்துல்லா மௌரூப் இவர்கள் போன்ற அந்த சிறுபான்மை மாவட்ட தலைமைத்துவங்களிடமிருந்து அணியினர் பிரிந்து செல்கிறார்கள் என்பதாக அறிய கிடைக்கிறது. அதே போன்றுதான் கௌரவ இம்ரான் மௌரூப் அவர்களிடம் இருந்த ஆதரவாளர்களும் பிரிந்து செல்வத ஒரு நிலைப்பாடு இருக்கிறது. ஆகவே இங்கு எல்லோரும் அதே அரசியலைத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்ற அந்த விடயத்தை நீங்கள் எவ்வாறு உற்று நோக்குவீர்கள்? உண்மையிலே இப்போ எல்லாராலும் எல்லோரையும் திருப்திப்படுத்த முடியாது. ஒரு குடும்பத்திலே ஒரு தந்தைக்கும் தாய்க்கும் 5 பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்றால் அந்த 5 பிள்ளைகளை கூட திருப்திப்படுத்த முடியாத நிலைமை தான் ஒரு குடும்பத்துக்கு இருக்கிறது. எனவே அந்த வகையிலே அரசியல்வாதிகளை பொறுத்தவரை முழுமையாக வாக்களித்த 30,000 அல்லது 25,000 பேர்களை முழுமையாக திருப்திப்படுத்த முடியாது. வட்டாரத்தில் இருக்கின்ற எல்லோருக்கும் வேலை வாய்ப்பு வழங்க முடியாது என்னாலும். இதே மாதிரி எல்லோரையும் திருப்திப்படுத்த முடியாது. அது அதிருப்தி என்பது சகல கட்சியிலும் இருக்கிறது. உண்மையிலே பலர் பயணித்தவர்கள் பழையவர்கள் சில கட்சிகளில் இல்லை, வேற கட்சியோடு இணைந்திருக்கிறார்கள். அதே போல அவர்கள் சென்றாலும் புதியவர்கள் இன்னும் ஒரு இடத்திலிருந்து இங்காலே வந்து இணைந்திருக்கிறார்கள். இவ்வாறான மாற்றங்கள் தொடர்ச்சியாக எல்லா கட்சிகளிலும், அது தேசிய கட்சியாக இருந்தாலும் சரி, சிறுபான்மை கட்சிகளாக இருந்தாலும் உங்களுக்கே தெரியும். எங்களுடைய ஹிஸ்புல்லா பார்லமெண்ட் உறுப்பினர் அவர்கள் கூட பல கட்சிகளிலே பயணித்து விட்டு இறுதியாக தனது சொந்த தாய் கட்சியிலே இணைந்து கட்சியுடைய உப தலைவராக இப்பொழுது தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். இவ்வாறு அவர் வெற்றியும் பெற்றிருக்கிறார் அந்த தேர்தலிலே. எனவே இவ்வாறு அவர்களுக்கு அந்த கட்சியிலே இருப்பதற்கு பல குறைபாடுகள் வரலாம். அவர் நினைக்கின்ற விடயங்கள் அங்கே நடக்கலாம் இருக்கலாம், அவர் நினைத்த வேலை வாய்ப்பு வழங்கப்படலாம் இருக்கலாம். இவ்வாறான தொடர்புகள் வராமல் இருக்கின்ற பொழுது அவர்களுடைய சுயலாபத்துக்காக அல்லது அவர்கள் விருப்பத்திலே அவர் மாறிக்கொண்டு செல்லலாம். இதை உண்மையிலே யாராலும் கட்டுப்படுத்த முடியாது. இந்த விடயத்திலிருந்து எந்த ஒரு பார்லமெண்ட் உறுப்பினரும் தான், கௌரவ நகரசபை என்னை போன்ற உறுப்பினரும் தான் முழுமையாக இந்த ஊரை திருப்திப்படுத்த முடியாது. இன்னும் நான் என்ன செய்திருந்தாலும் குறை சொல்லுகிறவர்கள் குறை சொல்லிக் கொண்டே தான் இருக்கிறார்கள். ஆனால் உண்மையிலே செய்யப்பட்ட விடயங்களை யோசித்து பார்த்தால் உண்மையிலே எவ்வளவு செய்திருக்கிறார்கள் என்று உண்மையிலே, அதாவது தூங்குறவரை எழுப்பலாம்.
தூங்குற போல் நடிப்பவர்களை உண்மையிலே எங்களால் எழுப்ப முடியாது. எந்த வகையிலே தான் நான் பார்க்கிறேன். இது எல்லா கட்சியிலும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆமாம், எங்களோடு இவ்வளவு நேரமும் அருமையான வாத விவாதங்களோடு பயணித்துக் கொண்டிருக்கின்ற எங்களுடைய வேட்பாளர் கலிஃபத்துல்லா அவர்களுடைய நாங்கள் நிகழ்ச்சியின் இறுதி கட்டத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். இதுவரை காலமும் நீங்கள் செய்த சேவை என்ன? இன்னும் மக்களுக்கு இந்த கிண்ணியா நகர சபையை அலங்கரிக்க உறுப்பினராகவோ உதவி தவிசாளராகவோ உருவாகினால் இந்த மக்களுக்கு நீங்கள் இதுவரை காலமும் செய்த சேவை என்ன? இனி செய்ய போகின்ற எதிர்கால உங்களுடைய திட்டங்கள் என்ன என்பதை நீங்கள் கூறுங்கள். அழகான ஒரு கேள்வி. உண்மையிலே உள்ளூராட்சி மன்றம் என்பது நான் ஏற்கனவே கூறியிருந்தேன். உள்ளூராட்சி மன்றத்தின் ஊடாக அங்கே வருகின்ற நிதிகளை வைத்துத்தான் உள்ளூராட்சி மன்றத்திலே அவருடைய சேவைகள் இருக்கிறது. எனவே எங்களுக்காக ஒவ்வொரு வருடத்திலும் கணிசமான நிதிகள் வருமாக இருந்தால் வேலை திட்டங்களை செய்யலாம். இருந்தாலும் நான் பல்வேறுபட்ட வீதிகளை அமைத்திருக்கிறேன். அதே போல வடிகான்களை அமைத்திருக்கிறேன். அதே போல நான் சொன்னேன், ஊரினுடைய அழகு மின் விளக்குகள் தான். இருண்டு கொண்டிருந்த ஊரை உண்மையிலே இந்த வட்டாரத்தை பாரிய 2 கிராம அதிகாரி பிரிவுகளை சேர்ந்த ஒரு ஊர். எல்லா வீதிகளிலும் மின் விளக்குகளை என்னால் இயன்றவரை நான் செய்திருக்கிறேன். எனவே எனக்கு ஒதுக்கப்பட்ட நிதிகளிலிருந்தும் கூட உண்மையில எனக்கான எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் தான் பாடசாலை, பள்ளிவாயல் போன்ற விளையாட்டுக் கழகங்களுக்கான உதவிகளை நான் பாலர் பாடசாலை போன்ற விதங்களுக்கு செய்திருக்கிறேன். எனவே எந்தவித எனக்கான உதவிகள் இல்லாமல் அவர்களுக்காக அதை வழங்கியிருக்கிறேன். எனவே என்னை பொறுத்தவரை நகரசபையின் ஊடாக நான் சொன்ன விடயங்களை தான் அங்கே செய்ய முடியும். உண்மையிலே பல திட்டங்களை நான் கொடுத்திருந்தாலும் இந்த எங்களுடைய தோனாவில் இருக்கிற ஐஸ் மோலுக்காக கட்டப்பட்ட ஒரு கட்டடம் இருக்கிறது. உண்மையிலே அதில் ஐஸ் ஃபேக்டரி ஒன்றை அமைத்தால் அதில் பலருக்கு வேலை வாய்ப்புகளை வழங்கலாம் என்ற பிரேரணை நான் கொண்டு சென்றிருந்தேன். ஆனால் அது அமல்படுத்தக்கூடியவில்லை, பணம் இல்லாததினால். அதே போல எங்களுடைய மஹரூப் நகர கடற்கரை கண்டத்திலே ஒரு வீதி இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், அங்காலே பெரிய கிண்ணியா, மாஞ்சோலை போன்ற பிரதேசத்தில், இடிமன் போன்ற பிரதேசத்தில் இருக்கின்ற வீதி போன்று இந்த கடற்கரை கண்டத்திலே அந்த வீதி ஒன்று அமைக்க வேண்டும் என்று இந்த மக்கள் ஆசையோடு இருக்கிறார்கள். நானும் அது சம்பந்தமான பல பிரேரணைகளை கொண்டு சென்றிருந்தாலும் அங்கே நீங்கள் இருந்த ஒருவர், அங்கே எந்தவித பணமும் இல்லை, அதற்கான எந்தவித ஒதுக்கீடுகளும் அங்கே வரப்படவில்லை. இன்ஷா அல்லாஹ் நான் ஒரு உறுப்பினராக அல்லது தவிசாளராக வந்தால் இந்த பிரதேசத்திலே வாழ்வாதார விடயங்களை மேற்கொள்ள ஆசைப்படுகிறேன். உண்மையிலே வீதிகளை பொறுத்தவரை 199 விதமான வீதிகளை அமைத்திருக்கிறேன். இப்பொழுது மழை காலங்களிலே எங்களுடைய பிரதேசத்திலே மதினா நகர், அண்ணல் நகர் போன்ற மஹரூப் நகரிலும் ஒரு சில வீதிகளிலே தண்ணீர்கள் தேங்கி நிற்கின்றதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. அதற்காகத்தான் அவர்கள் வம்பட்டியோடு வருகின்ற விடயத்தை சொல்லுகிறார்கள். உண்மையிலே பணம் இருந்திருந்தால் நான் இந்த ஜலாலியா பள்ளி வீதி, அதே போல மதினா நகருடைய பிரதான வீதிகள், அண்ணன் நகருடைய பல வீதிகளிலே இந்த வடிகான்களை அமைத்திருப்பேன். பண ஒதுக்கீடுகள் அந்த காலகட்டத்திலே கொரோனா போன்ற நோயினால் அந்த கட்டுப்பாட்டிலே பல நிதிகள் எங்களுக்கு இல்லாததினால் தடைப்பட்டது. இருந்தாலும் நான் இவ்வாறான வேலைகளை செய்திருக்கிறேன். என்னுடைய ஆசை, எனக்கு கடற்கரை கண்டத்தில் இருக்கிற அந்த ஆடியஸ் கட்டட வளாகத்திலே ஒரு சிறுவர் பூங்கா ஒன்றை இன்ஷா அல்லாஹ் நான் ஒரு தவிசாளராக, உறுப்பினராக அல்லது தவிசாளராக வந்தால் செய்வேன். இன்னும் இருக்கின்ற நகர சபையின் ஊடாக அந்த வடிகால் அமைப்புகள் கட்டாயம் ஊரிலே இந்த 2 வட்டாரத்துக்குள்ள செய்யப்பட வேண்டும். உண்மையிலே வீதிகளை தனி நிற்கிறது எப்பொழுதும் ஊழியர்களை கொண்டு ஜேசிபியை வெட்டி கொண்டு இருக்க முடியாது, பணங்களை செலவழிக்க முடியாது. எனவே தேவையான இடங்களை இனம் கண்டு இன்ஷா அல்லாஹ் அந்த வடிகால் அமைப்புகளை செய்ய இருக்கிறேன். அதே போல பாடசாலைகள் இருக்கிறது, பள்ளிவாயல்கள் இருக்கிறது. எனவே அவைகளுக்கான அபிவிருத்தி வேலை திட்டங்களுக்கான என்னாலான விடயங்களை நான் செய்ய இருக்கிறேன். அதே போல குறிப்பாக எனது வட்டாரத்திலே இந்த வாழ்வாதார வேலை திட்டங்களை, உண்மையிலே வறுமை கோட்டுக்களே வாழுகின்ற, இன்னும் மின்சாரம் இல்லாதவர் இருக்கிறார்கள், தண்ணீர் இல்லாத இருக்கிறார்கள், பிள்ளைகளை கட்டி கொடுத்து விட்டு வீடுகள் இல்லாதவர் இருக்கிறார்கள். நான் செய்து கொண்டிருக்கிறேன், இன்று வரை செய்து கொண்டிருக்கிறேன். அவ்வாறான வேலை திட்டங்களை இந்த மக்கள் மத்தியிலே முன்னெடுக்க வேண்டும் என்ற ஒரு ஆசை இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் இந்த பார்லமெண்ட் உறுப்பினர் இம்ரான் மஹரூப் அவர்களோடும் நான் பல விடயங்களை, வட்டாரத்துடைய தேவைகளை பேசி இருக்கிறேன். அவர் எதிர்கட்சியில் இருந்தாலும் பல நிறுவனங்களோடு இணைந்து வெளிநாடு சென்று நீங்களும் நிதிகளை கொண்டு வந்து எங்களை போன்றவர்கள் இந்த வட்டாரத்திலே எங்களுடைய மக்களுடைய அபிலாசைகளை அவர்களுக்கு நாங்கள் நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம், ஆசையோடு இருப்பதிலே நானும் உண்மையிலே ஒருவன். நான் உங்களுக்கு சொன்ன சிறிய வயதிலிருந்து சமூக பணியோடு இருந்த நான், எனக்கு இந்த மக்கள் வாக்களித்து ஒரு கௌரவ உறுப்பினராக, ஒரு வறுமை கோட்டு கீழே இருந்து வந்த என்னை ஒரு தலைவராக்கி, என்னை ஒரு கௌரவ உறுப்பினராக இந்த சபைக்கு அனுப்பி என்னால் இயன்றதை நான் உண்மை அல்ஹம்துலில்லாஹ், நான் எந்தவித சொத்து சுகங்களும் சேர்க்கவில்லை, சுகபோகங்கள் அனுபவிக்கலை. அனுபவிக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் கிடைத்தும் நான் கட்சிக்காகவும் கட்சியுடைய தலைமைத்துவத்துக்காகவும் கட்டுப்பட்டிருந்ததிலே நான் முக்கியமானவன் என்பதை என்னுடைய தலைமைத்துவங்களுக்கு தெரியும். அந்த வகையிலே நான் என்னால் இயன்றதை இந்த சமூகத்துக்கு செய்திருக்கிறேன். மீண்டும் ஒரு முறை சொல்ல விருக்கிறேன், ஆட்சி
அதிகாரங்கள், பட்டம், பதவி என்பது பணம் கொடுத்து அல்லது பொருட்கள் கொடுத்து வருவதல்ல. இறைவனுடைய நாட்டம் வேண்டும். அந்த வகையிலே நான் இந்த வட்டார மக்களையும் என்னுடைய படைத்த இறைவனை முதலாவது நான் நம்பி இருக்கிறேன். என்னுடைய இறைவனிடம் நான் கையேந்தி இருக்கிறேன். உங்களுக்கு தெரியும், ஒரு விபத்தில் கூட நான் சிக்கி இருந்தேன். அல்லாஹ்வுடைய நாட்டம் உயிர் செல்லக்கூடிய ஒரு விபத்தாக இருந்தாலும் இறைவனுடைய நாட்டம் நாங்கள் 3 பேரும் உயிர் தப்பி இருந்தோம். இன்று உங்கள் முன்னால் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். எனவே அந்த வகையில் எல்லாம் வல்ல இறைவனுக்கு நான் என்னை இவ்வாறான ஒரு உறுப்பினராக ஆக்கியமைக்காக நன்றியை தெரிவித்துக் கொண்டு, அதே போல என்னோட வட்டார மக்களிடம் நான் கேட்டுக்கொள்கின்ற விடயம், என்னால் கட்சி கலர் பார்க்காமல் உங்களுக்காக இரவு பகல் பாராது எந்த நேரத்திலும் நீங்கள் கூப்பிடுகின்ற எந்த விடயமாக இருந்தாலும் சரிதான் உங்களுக்காக உடனடியாக வந்து செய்து தந்தவன் என்ற வகையிலும் செய்து தருவேன். அரசியலுக்கும் அரசியலுக்கு அப்பாலும் உங்களை நேசிக்கின்ற ஒருவன், நீங்கள் என்னை நேசிக்கின்றவர்களாக இருக்கின்றீர்கள் என்று 100% நம்புகின்றவன் என்ற வகையிலே நீங்கள் எல்லோரும் ஒன்றிணைந்து எனக்காக ஐக்கிய மக்கள் சக்தி, உங்களுக்கு தெரியும் இப்பொழுது இம்ரான் மஹ்ரூப் அவர்களுடைய அலை இந்த மாவட்டத்திலே அதிகூடிய வாக்குகளை பெற்று அவர் பார்லமெண்ட் உறுப்பினர் ஆகி பல சேவைகளை அவரால் செய்தவர் செய்யவும் இருக்கிறார். அவர்களூடாக நான் செய்ய இருக்கிறேன். அந்த வகையில் அவர் எனக்கு இந்த இடத்தை தந்து என்னை ஒரு வேட்பாளராக இந்த வட்டாரத்திலே நிறுத்தி இருக்கிறார். எனவே உங்களை பொன்னான வாக்குகளை மண்ணாக்காமல், எனவே என்னை ஒரு இன்னும் இந்த நடைபெற இருக்கின்ற இந்த தேர்தலிலே ஒரு வேட்பாளராக அல்லது நகர சபையின் ஒரு உறுப்பினராக அல்லது ஒரு தவிசாளராக, நான் கூறியது போல அல்லாஹ்வுடைய நாட்டம் எனது தலையில் நான் ஒரு தவிசாளராக வர வேண்டும் என்று அல்லாஹ் எழுதியிருந்தால் அதை யாராலும் தடை செய்ய முடியாது. எனவே எவ்வாறு எங்களுடைய எழுத்துக்களை ஆலமுல் அர்வாவிலே வைத்து அல்லாஹ் எழுதியிருக்கிறானோ அதுதான் உலகத்திலே நடக்கும். அந்த வகையில் நான் அல்லாஹ்வை நாடியவனாக, அல்லாஹ்வை கிருகரம் ஏந்தி துவா கேட்டவனாக உங்களிடம் நான் கேட்கின்ற ஒரு விடயம், நீங்கள் எல்லோரும் ஒன்றிணைந்து என்னுடைய டெலிபோன் சின்னத்துக்கு வாக்களித்து மீண்டும் ஒருமுறை ஒரு சந்தர்ப்பத்தை தந்து பாருங்கள். நான் இன்னும் என்னால் இயன்ற சேவைகளை இந்த மண்ணுக்கும் இந்த வட்டார மக்களுக்கும் என்னால் இயன்றதை நகர சபையினூடாக என்னென்ன தேவைப்பாடுகள் இந்த வட்டாரத்தில் செய்ய முடியுமோ அதைத்தான் செய்ய முடியும். ஒரு பாராளுமன்ற உறுப்பினருடைய வேலை திட்டத்தை நான் செய்ய முடியாது. எனவே அதை நீங்கள் வைக்கொள்ள வேண்டும். நகர சபை என்பது அதனுள்ளே இந்த நகர சபைக்குள்ளே வருகின்ற நிதிகளை வைத்து இதுக்குள்ளே செய்வதா, மின் விளக்கு பொருத்துவது, வடிகால் அமைப்பது, சின்ன சின்ன வேலை திட்டங்களை, சின்ன சின்ன வீதிகளை அமைப்பது, கிரவல் போடுவது போன்ற விடயங்கள் தான். நான் பள்ளிவாயல் பாடசாலைகளுக்கெல்லாம் ஒதுக்கிய நிதிகள் நகர சபையில் இருந்தல்ல, அதனுடைய பார்லமெண்ட் உறுப்பினர் தந்த கம்பர்லிய நிதிகளில் தான் நான் அதை வழங்கி இருந்தேன். எனவே பள்ளிவாயல் பாடசாலைகளுக்கெல்லாம் எந்தவித விடயத்துக்கும் நகர சபையிலிருந்து நிதி கொண்டு வர முடியாது. அங்கே இருந்து அனுபவிக்க எதுவுமே முடியாது. நான் இருந்தவன் என்ற வகையிலே சொல்லுகிறேன். மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். நகர சபை என்பது வருகின்ற நிதிகளை வைத்து செய்கின்ற ஒரு சேவையாகும். கௌரவ வேட்பாளரும் முன்னாள் உறுப்பினரும் எங்களோடு இவ்வளவு நேரம் இணைந்து எங்களுடைய மக்களுக்காக தெளிவுகளை படுத்தியமைக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி கூட கடமைப்பட்டிருக்கிறோம். அதே போன்று இறைவனுடைய நாட்டம் எதுவோ அதன்படி நடக்கும் என்ற அந்த உறுதியான உங்களுடைய நம்பிக்கைக்கு நாங்கள் தலைவணங்கியவனாக நான் இந்த இடத்திலே நிகழ்ச்சி தொகுப்பினை செய்து கொண்டிருக்கிறேன். இது மாத்திரமல்லாது எங்களுடைய நிகழ்ச்சி இன்னும் ஒரு கட்டமாக, ஏனென்றால் முன்னாள் நகரசபை உறுப்பினராக இருந்த நீங்கள் இன்னும் ஒரு கட்டமாக நிச்சயமாக இடம்பெற காத்திருக்கும். ஆகவே அதற்கான நேரத்தையும் நீங்கள் நிச்சயமாக எங்களுக்காக ஒதுக்கி தர வேண்டும் என்ற அந்த விடயத்தையும் கூறி, பார்த்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய அன்பான மக்களே, எங்களுடைய கௌரவ வேட்பாளர் அவர்கள் கூறிய விடயங்களை நீங்கள் ஆலசி ஆராய்ந்து உங்களுடைய கமெண்ட்ஸ் விருப்பங்களை நீங்கள் தெரிவிக்க விரும்பினால் நீங்கள் கீழே கமெண்ட்ஸ்கள் லைக்களை நீங்கள் விருப்பலாம். அத்தோடு இவ்வளவு நேரமும் எங்களோடு அருமையாக பதிலளித்து பேட்டிக்காக உதவி புரிந்த எங்களுடைய சகோதரர் கலிஃபத்துல்லா அவர்களை மீண்டும் ஒரு முறை வரவேற்றவனாக இந்த நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். ஐபோன்.